ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 38 முதல் 44 வரை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலாடையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராயிலும் உங்களை ஒரு கல் தொலைவு வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலைவு செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகம் கோணாதீர்கள். உனக்கு அடுத்திருப்பவிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. வன்முறையின் விதைகளை வேரோடு கலைந்து அன்பின் விதைகளை நாம் அனைவரும் விதைப்போம். வெறுப்பின் சுவர்களை தகர்ந்து மன்னிப்பின் பாலங்களை அமைப்போம். காயப்படுத்துகின்ற வார்த்தைகளை விட்டுவிட்டு ஆறுதலின் மொழி பேசுவோம். பகையை தேடும் இதயங்களை தழுவி சகோதரத்துவ மனத்துவத்தை கற்பிப்போம். அநீதியின் இருளில் நின்று நீதியின் விளக்கை ஏற்றுவோம். பிரிவினையின் பாதைகளை தவிர்த்து ஒற்றுமையின் வழியில் நடப்போம். எதிரியை எதிரியாக அல்ல, இறைவனின் பிள்ளைகளாக பார்ப்போம். தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மைகளை தீமையால் வெல்வோம். அமைதி என்னும் மலர்களால் இதயங்களால் இறைவனின் இறையரசை அனைவரும் கட்டி எழுப்புவோம். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இன்றைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வெளி ஊரில் வெளிநாடுகளில் வசிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் விழா வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த திருவிழா நாட்களிலே நாம் அனைவருக்கும் தலைப்புகள் கொடுக்கப்படுகிறது. அந்த தலைப்புகளிலே நாம் இன்னும் அளவு கடந்த அதிகமாக இறைவனை நாம் நம்ப வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தைகளை ஆழமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. அதிலும் சிறப்பாக இன்று நம் அனைவருக்கும் ஒரு அழகான தலைப்பு கொடுத்திருக்கப்படுகிறது. வன்முறையை நீக்கி அழித்து நாம் அனைவரும் அமைதியில் வாழ்ந்து ஒரே சமூகமாக வாழ வேண்டும் என்று நாம் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த வன்முறை என்று நினைக்கின்ற பொழுது இந்த உலகிலே பலவிதமான வன்முறைகள் இருக்கின்றன. நம் கண்களுக்கு நம் நினைவுக்கு வருவது போர்களும் கலவரங்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதுதான் வன்முறைகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வன்முறைகள் பலவிதமாக இருக்கிறது. வார்த்தைகளால், நம்முடைய கண்களால், உதட்டுகளால், நம்முடைய பார்வைகளால் என்று பலவிதமான வன்முறைகளால் இந்த சமூகத்தை நாம் கெடுத்து கொண்டு இருக்கின்றோம், அமைதியை நிலைநாட்ட விடாமல். தென்னாப்பிரிக்கா நாட்டிலே பல ஆண்டுகளாக நான் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று
பல துன்பங்கள் பட்டு, துயரங்கள் பட்டு, வேதனைகள் பட்டு, பலவித ஆண்டுகள் அவர் சிறைச்சாலை சென்று வாழ்ந்த நெல்சன் மண்டேலா அவர்கள் தனக்கு அதிகாரம் கிடைத்த போது அவர் தனக்கு யார் ஒருவர் எதிரியாக இருந்தார்களோ, தான் சிறை செல்வதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களை அழிக்க அவர் முற்படவில்லை. மாறாக அவர்களும் வாழ வேண்டும், அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற மனப்பான்மையோடு அனைவருக்கும் மன்னிப்பு அருளினார். அதனால்தான் அந்த நாடு அமைதியில் திளைத்தது. அமைதியில் ஒரே குடும்பமாக அந்த நாடு வெற்றியை நோக்கி பயணித்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்ற இந்த திரு விவிலியத்திலே பலவிதமான நிகழ்வுகள் இருக்கின்றன. இன்றைய தலைப்புக்கு ஏற்ப தொடக்க நூல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் காயின் ஆபினுடைய வாழ்க்கையை. அங்கே காயினுடைய உள்ளத்திலே பொறாமை வளர்கிறது. என்றால் இறைவன் தன்னுடைய தம்பியை அதிகமாக நேசிக்கிறார் என்று அந்த பொறாமை அவனுடைய உள்ளத்திலே கோபமாக மாறுகிறது. அந்த கோபம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வன்முறையாக மாறி அவனை கொலை செய்வதற்கு தூண்டுகிறது. ஆனால் கடவுள் அந்த காயினை பார்த்து கேட்கிறார், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று. ஆமென். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அதே கேள்வியைத்தான் என்று நம் கடவுள், நாம் ஆராதிக்கின்ற கடவுள், நாம் வழிபடுகின்ற கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே என்றால் நாம் பணத்திற்காகவும் புகழுக்காகவும் நம்முடைய மகிழ்ச்சிக்காகவும் நாம் பிள்ளைகளை இழந்திருக்கின்றோம், பெற்றோர்களை இழந்திருக்கின்றோம், சகோதர சகோதரிகளை இழந்திருக்கின்றோம். என்றால் அங்கே கோபமும் பொறாமையும் அதிகரித்ததால் அவர்களை நாம் விலக்கிவிட்டு மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம் என்ற மனநிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் தான் அன்று காயினை கேட்ட கடவுள் இன்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், எங்கே உன்னுடைய உறவுகள் என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் வன்முறை நம்முடைய மனதிலே ஏதோ ஒரு சாதாரண ஒரு காரியங்களுக்காக, சில பணங்களுக்காக, சில இடங்களுக்காக, சொத்துக்களுக்காக நாம் உறவுகளை இழந்துவிட்டு வன்முறையை நம்முடைய மனதிலே ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது தொடக்க நூலிலே 13ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய லோத்துயை பார்க்கின்றோம். ஆனால் அவர்களுக்கிடையே சண்டை சச்சரவு இல்லை. ஆனால் அவர்கள் பயணிக்கின்ற அந்த பணியாளர்களுக்கிடையே சண்டை சச்சரவு வருகிறது. அப்பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து கூறுகிறார், அங்கே பணம் அதிகமாக இருக்கிறது, புகழ் அதிகமாக இருக்கிறது, சொத்து அதிகமாக இருக்கிறது அவர்களுக்குள்ளே. ஆனால் அவர்கள் சண்டை போடவில்லை. ஆபிரகாம் லோத்தை பார்த்து கூறுகிறார், நாம் அமைதியாக போவோம், சண்டையிட வேண்டாம் என்று ஒரு வார்த்தையை தெளிவாக அங்கே பதிவிடுகிறார். அவர்கள் நினைத்திருந்தால் சண்டை போட்டு எப்படி வேண்டாலும் பிரிந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் சகோதரர்கள், நாம் அனைவரும் உறவுகள், ஒற்றுமையாகத்தான் வாழ வேண்டும், நாம் அனைவருக்குள்ளே சண்டைகள் வேண்டாம் என்று தனித்தனியாக யாருக்கு என்ன விருப்பம் என்று எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் கடவுள் விரும்புகிறார். எனக்கு நிறைய வேண்டும், எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய சகோதரன் அவன் ஏழ்மையில் வாழுகிறான், இருந்தாலும் பரவாயில்லை, அவன் ஏழ்மையாகவே வாழட்டும் என்ற ஒரு மனநிலையோடு நீங்கள் வாழ வேண்டும். எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்வு சொகுசாக நாம் வாழ்ந்தாலும் நாம் அனைவரும் இடையே சண்டைகள் வரவே கூடாது. நாம் அனைவரும் அந்த சண்டைகள் வராமல் அனைவரையும் நேசித்தவர்களாக அவரவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து மகிழ்ச்சியோடு ஒரே குடும்பமாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பங்களில் அமைதி இறை சமூகமாக பயணிக்கும். இல்லை என்றால் வன்முறை தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் என்ற இந்த நிகழ்வு வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அதே நேரத்திலே நாம் பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அங்கே சகோதரர்கள் அனைவரும் இணைந்து அவருடைய படுகொலிகளை தள்ளுகிறார். அவரை வேறு ஒரு இடத்திற்கு ஒரு நபரிடம் விற்கிறார்கள். ஆனால் அந்த யோசேப்பு ஒரு நாட்டிலே கவர்னராக ஆன பின்பாக தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறார்.
எந்த சகோதரர்கள் தூக்கி எறிந்தார்களோ அந்த சகோதரர்கள் எதுவுமே இல்லாமல், கையிலே பணம் இல்லை, ஒருவேளை சாப்பாட்டுக்கு உணவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் இறுதியில் அவர்கள் நிற்பது, அவர்கள் யாரை தூக்கி எறிந்தார்களோ அந்த சகோதரன் முன்பாக அவர்கள் முழங்கால் படியிட்டு, ஒருவேளை சோற்றுக்கு எங்களுக்கு அரிசி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சி அழுது கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமீர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆனால் அந்த சகோதரன் நினைத்திருந்தார், பழிக்கு பழி வாங்கியிருக்கலாம். இவன் என்ன இந்த சகோதரர்கள் எல்லோரும் ஒரு விதமாக சேர்ந்து என்னை கொடுமைப்படுத்தினார்கள் என்ற ஒரு மனநிலையோடு அவன் நினைத்திருந்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்கி அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்திருக்கலாம். ஆனால் அவன் இறைவனின் பிள்ளையாக வளர்ந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால்தான் அவன் அவர்களை மன்னித்து முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அவர் தெளிவாக கூறுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் அந்த கடவுள் எனக்கு நன்மையாக மாற்றினார் என்று தொடக்க நூல் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20 சொல்லப்படுகிறது. ஆமீர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அதேபோல் நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே இன்று பலவிதமான மக்கள் தன்னுடைய சகோதர சகோதரியிடையே சண்டையிட்டு அவர்கள் பலவிதமான புகழோடும் பணத்தோடும் பிரிந்து சென்று விடுகிறார்கள். ஆனால் இந்த புகழும் பணமும் நிரந்தரமில்லை. என்றாவது ஒரு நாள் அது அழிந்துவிடும், அது காணாமல் போய்விடும், அது நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். அப்பொழுது ஒருவருக்கொருவர் அந்த உறவையும் அன்பையும் தேடி சென்று கொண்டே இருப்பார்கள். அங்கே யாருமே இருக்க மாட்டார்கள். என்றால் நாம் தேடியது எல்லாம் உறவுகள் கிடையாது, ஏதோ ஒரு அழிந்து போகிற ஒரு நிலையைத்தான் நாம் தேடி சென்று இருக்கின்றோம். அப்படி நாம் உண்மையிலே அழியாத ஒரு உறவை தேடி சென்றிருந்தால் கண்டிப்பாக அது நமக்கு மறுமுறை அந்த மிகுந்த அன்பையும் அமைதியும் கொடுக்கும் என்பதைத்தான் இந்த 3 நிகழ்வுகளும் நமக்கு தெளிவாக கூறுகிறது. ஆமீர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுதும் லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 33 முதல் 34 வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கின்ற போது அவர் பலவிதமான மக்களை பார்க்கிறார். ஓசன்னா ஓசன்னா என்று கதறிய மக்களையும், அங்கே எனக்கு இந்த இறைமகன் இறங்கினால் கண் தெரியுமே, பார்வை தெரியுமே, இந்த காது எனக்கு கேட்குமே, நான் நடக்க முடியாமல் இருந்தேன், நான் நடந்து எழுந்து விடுவேன் என்று கதறிய கூட்டமும், அதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்ற கூட்டமும் அங்கே முன்பாக இருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் எல்லோருமே ஆண்டவருக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பித்து விட்டார்கள், சிலுவையில் அறையும் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரையும் தன்னுடைய சிலுவையில் இருந்து மன்னிக்கிறார். அவர்களை பழி வாங்கவில்லை, அவர்களுக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் நினைக்கவில்லை. அனைவரையும் என்னுடைய பிள்ளைகள் என்று அவர் அரவணைத்து ஒவ்வொரு நாளும் இன்று வரை நம்மையும் காத்து கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, அதேபோல் தான் வாழ்ந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 47 முதல் 52 வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசுவை கைது செய்ய வந்தபோது பேதுரு வாளை எடுத்து அந்த அழிவான் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இவ்வன்முறையை எதிர்கொள்ள வாளை தேர்ந்தெடுக்கவில்லை, அன்பையும் மன்னிப்பையும் தான் நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். அதுதான் இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு தெளிவாக கூறப்படுகிறது. முதல் வாசகம் எசையா புத்தகத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஆவியின் கொடைகள் நம் அனைவருக்கும் நிறைடும். என்றால் இந்த ஆவியின் கொடைகள் நம்மிடம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு வன்முறை நோக்கித்தான் செல்லும். நம்முடைய வாழ்வு அடுத்தவர்களை ஏளனப்படுத்ததான் செல்லும். நம்முடைய வாழ்வு அடுத்தவர்களை குறை சொல்லதான் செய்யும். என்றால் நம்மிடம் ஆண்டவருடைய ஆவி இல்லை. அந்த ஆவி நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்று எசையா வழியாக கூறுகிறார். அதுதான் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய ஆவி என்கின்ற பொழுது ஞானம், மெய்யுணர்வு,
அறிவுரை, ஆற்றல், நுண்மதி, இறை அச்சம், இது அனைத்தும் நம் ஒவ்வொருவருக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருந்தால் கண்டிப்பாக நாம் ஒருவரை ஒருவர் குறை சொல்ல மாட்டோம், ஒருவரை ஒருவர் ஏளனப்படுத்தி பார்க்க மாட்டோம், ஒருவரை ஒருவர் புறந்தள்ளி நாம் போக மாட்டோம். அனைவரையும் மன்னித்து நேசிக்கின்ற ஒரு உறவாக மாறுவோம் என்று இன்றைய முதல் வாசம் வழியாக ஆண்டவர் கூறுகிறார். அதுதான் நீங்கள் வரிகளை ஒவ்வொன்றாக படித்து பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக நாம் பார்க்கலாம். நாம் ஒவ்வொருவரை தீர்ப்பிடுகின்ற பொழுது கண்டிப்பாக நாம் வாழுகின்ற குடும்பமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், யாராவது ஒருவரை பற்றி சொன்னால் போதும், அவர்கள் கொஞ்சம் சண்டை போட்டிருப்பாங்க நம்ம கூட, ஆனால் கண்டிப்பாக அவள் சொல்லியிருப்பா அல்லது அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு நம்மளே நாம் நினைத்து கொள்வது. கண்டிப்பாக அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள், ஆனால் யாரோ ஒருவர் சொல்வதை வைத்து நம்முடைய மனதிலே கண்டிப்பாக அவர்கள் என்னை பற்றி பேசியிருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள் என்று நாம் நினைத்து கொள்வது. அதைத்தான் தெளிவாக வசனம் சொல்கிறது. கண்ணால் காண்பதையும் காதால் கேட்பதையும் பற்றி நீங்கள் யாரையும் தீர்ப்பிடாதீர்கள். நீங்கள் உண்மையிலே இது நடந்ததா என்பதை அறிந்து ஆராய்ந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் எந்த சூழ்நிலையில் அவர்கள் பேசினார்கள் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் எடுத்த உடனே வன்முறைக்கு போகக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது, எதிரிகளாக நினைக்கக்கூடாது. அவர்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒரு சூழ்நிலைக்காக அவர்கள் பேசியிருப்பார்கள் என்று நாம் அவர்களை மனதராக மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அதைத்தான் அடுத்த வசனம் அழகாக கூறுகிறது. நீங்கள் பலவீனவர்களோடு நீதி வழங்க வேண்டும். எப்படி நாம் இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது சூழ்நிலைகளை புரிந்து வாழ வேண்டும் என்று கடவுள் கூறுகிறாரோ, அதே போல அந்த மக்கள் யார் எந்த நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், அவர்களோடு நாம் கைகோர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகிறார். நாம் அனைவரும் நேர்மையும் உண்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதுதான் நேர்மை இறைவனுக்கு அரைக்கச்சையாக இருக்கிறது, உண்மை அவருக்கு இடைக்கச்சையாக இருக்கிறது. அதே போலதான் நாம் அனைவரும் ஆடை உடலை மறைப்பது போல நம் உடலை மறைக்கின்ற நேர்மையும் உண்மையும் நல்ல குணமாக ஆன்மாவோடு இறைந்திருக்க வேண்டும். அதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவத்தின் அடையாளம் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். அதே போல நீங்கள் இறுதி வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால், இந்த உலகம் மண்ணுலகம் ஆண்டவரை பற்றிய அறிவால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கடவுள் கூறுகிறார். அமைதி உலகில் தொடங்குவதற்கு முன்பாக இந்த உலகம் பலவிதமான போர்களாலும் சண்டைகளாலும் இருக்கின்றது. நாம் அனைவரும் அப்பப்போது குடும்பத்திலும் சரி ஆலயத்திலும் சரி இந்த போர் நடக்கக்கூடாது என்று நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் இன்று இந்த வன்முறையை நாம் நினைக்கின்ற பொழுது முதலில் நாம் அனைவரும் நமது உள்ளத்திலேயே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு கோபம் வரக்கூடாது, எனக்கு கோபம் வரக்கூடாது, மன்னிப்பை நான் கொடுக்க வேண்டும் என்ற அன்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வெறுப்புக்கு பதில் நாம் அன்பை விதைக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம் அனைவருக்கும் அன்பு உள்ளவங்களாக வாழ்வார். அதுபோல பழிக்கு பழி வாங்குகின்ற எண்ணங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து களைய வேண்டும் என்று கூறுகிறார். அதுதான் தெளிவாக கூறுகிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய ஆவி நம்மில் தங்கும் போது நம்முடைய பார்வை மாற வேண்டுமாம். நமது பார்வை மாற வேண்டும். என்றால் நம் பார்வை மாறுகின்ற பொழுது தீர்ப்பு மாறுகிறது. இந்த தீர்ப்பு மாறுகின்ற பொழுது உறவுகள் மாறுகிறது. இந்த உறவுகள் மாறுகின்ற பொழுது இந்த சமூகம் அனைவரும் இணைந்து ஒரே சமூகமாக பயணிக்கின்றோம் என்பதைத்தான் தெளிவாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த இரண்டாம் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இப்படி பவுலடியார் வாழ்வை நாம் ஆழமாக பார்க்கின்றோம். அவர் தெளிவாக கூறுகிறார், தீமைக்கு பதில் தீமை ஆகாது என்று அவர் தெளிவாக கூறுகிறார். யாரோ ஒருவர் எனக்கு கெடுதல் செய்துவிட்டால் கண்டிப்பாக மக்கள் அனைவரும் என்றாவது ஒரு நாள் என் குடும்பத்துக்கு அவன் கெடுதல் செஞ்சுட்டான், அதனால் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு நேரம் கடவுள் கொடுப்பார், அவன் குடும்பத்திற்கு நான் தீமை செய்வேன். அப்படி நம்முடைய மனநிலை கண்டிப்பாக இருந்து வருகிறது. இதுதான் வன்முறை. வன்முறை என்பது கத்தி சண்டை அல்ல, இதுதான் வன்முறை. கண்டிப்பாக அவன் செய்தான் என் குடும்பத்திற்கு தீமை,
கண்டிப்பாக அவன் குடும்பத்திற்கு கடவுள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது வன்முறைதான், அல்லது அவர்களுக்காக அந்த குடும்பத்திற்கு எதிராக செயல்படுவதும் அந்த உறவுகளுக்காக எதிராக செயல்படும் வன்முறைதான் என்று கடவுள் தெளிவாக கூறுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, அதே போல் பவுலடியார் கூறுகிறார், முடிந்தவரை நாம் அனைவரும் எல்லோரும் அமைதியான வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று கூறுகிறார். அப்படி என்றால் நமது வாழ்வு மாற வேண்டும், நமது செயல்முறை வாழ வேண்டும், நமது அணுகுமுறை மாற வேண்டும் என்று பவுலடியார் கூறுகிறார். அதேபோல் நாம் அனைவரும் எப்படி தீமையால் தீமை பதில் கொடுக்காது என்று புனித பவுலடியார் கூறினாரோ, அதே போல நன்மையால் மட்டுமே தீமையை வெல்ல முடியும் என்று புனித பவுலடியார் கூறுகிறார். என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகிறார், இதுதான் கிறிஸ்தவ கத்தோலிக்க அடையாளம். நீங்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடாது, நீங்கள் அனைவரும் அமைதியான அன்புள்ளவர்களாக மன்னிப்பு உள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் திருப்பள்ளிக்கு வருகின்ற பொழுது, காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது உங்கள் காணிக்கை எனக்கு தேவையில்லை. யார் சொல்வது? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கின்ற கடவுள் தெளிவாக கூறுகிறார், உங்கள் காணிக்கை எனக்கு தேவையில்லை, நீங்கள் செலுத்துகின்ற நன்றி பலன் எனக்கு தேவையில்லை, நீங்கள் சென்று உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் நற்புறவு கொண்டு வாருங்கள், உங்கள் காணிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று தெளிவாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார். அதுதான் நன்மை. நீங்கள் நன்மை செய்தீர்கள் என்றால் அந்த தீமைக்கு பதில் நன்மையாக மாறும் என்பதை பவுலடியார் தெளிவாக கூறுகிறார். நாம் அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வழியாக நமக்கு கூறுவதும் இதுதான். நாம் அனைவரும் பழிவாங்கும் என்ற மனதை விட்டு மன்னிக்கின்ற மனதை நாம் அனைவரும் வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். யார் ஒருவர் மன்னிப்பை மற்றவருக்கு வழங்குகிறாரோ அவர்கள் மனித மாண்பை கற்றுக்கொள்கிறார்கள் என்று ஒரு ஆசிரியர் தெளிவாக கூறுகிறார். என்றால் மன்னிப்பு இல்லை என்றால் அந்த குடும்பமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், பங்கு சமூகமாக இருக்கலாம். மன்னிப்பு இல்லை என்றால் அங்கே வன்முறைகள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும். வன்முறைகள் அந்த மக்களை ஒரு நல்ல செயல்களை செய்யாமல் தடுத்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான் தெளிவாக ஆண்டவர் இந்த இறை வார்த்தை வழியாக கூறுகிறார். அதே போல நாம் அனைவரும் இந்த வன்முறையை விலக்கிவிட்டு அமைதியான வாழ்வை வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக நம் கண்களுக்கு தெரிவதெல்லாம் ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள், நமக்கு யாரோ ஒருவர் உதவி செய்ய யாரோ காத்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த நபர்கள் நம் கண்களுக்கு தெரிவார்கள் என்பதைத்தான் நற்செய்தி வழியாக ஆண்டவர் கூறுகிறார். உங்களிடம் கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். உங்களிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் என்று கூறுகிறார். இந்த நிகழ்வு எப்படி என்னுடைய மனதில் வரும் என்றால், நம் ஒவ்வொருவிடத்திலும் அன்பு இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும். வன்முறை இருந்தால் கண்டிப்பாக ஏழைகளும் தெரிய மாட்டார்கள், எளியவர்களும் தெரிய மாட்டார்கள், நம் கண்களுக்கு கஷ்டப்படுகின்ற மக்களும் தெரிய மாட்டார்கள். என்றால் வன்முறை இல்லாத போதுதான் இவர்கள் அனைவரும் கடவுளுக்கு உரியவர்கள், நான் அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மை நம்மிடையே நிலவும் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதனுடைய வார்த்தைகளால் தெளிவுபடுத்துகிறார், நாம் அனைவரும் பகைவரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரிடத்தும் எதிர்பார்க்கின்ற ஒரு தனித்துவமான அன்பு. ஆம் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, இந்த வாழ்வு என்பது ஒரு குறுகிய வட்டம்தான் இந்த உலகம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகிறார், இந்த கத்தோலிக்க திருச்சபையில் வாழுகின்ற நீங்கள் அனைவரும் இந்த மண்ணுலக வாழ்வுக்காக நீங்கள் வாழவில்லை. இந்த மண்ணுலக வாழ்வு என்பது உங்கள் வாழ்வு அல்ல, உங்கள் வாழ்வு விண்ணுலக வாழ்வு. அந்த விண்ணுலக வாழ்வுக்கு தான் நீங்கள் அனைவரும் ஆலயத்துக்கு வருகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், உங்களை நீங்கள் தயார்படுத்துகிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் உங்களோடு பிறந்து உங்களோடு வளர்ந்து உங்களுடைய உறவுகளில் ஒரு உறவு சமூகமாக பல வருடங்களாக வாழுகின்ற உறவுகள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் நீங்கள் நேசிக்க மறந்து அவர்களை வன்முறைக்கு ஈர்ப்படுத்தி, இவர்கள் எனக்கு தேவையில்லை, இவர்கள் எனக்கு உதவி செய்யவில்லை, இவர்கள் எனக்கு கெடுதல் நினைத்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து நீங்கள் அவர்களை தள்ளிக்கொண்டே இருப்பதால் அங்கே அன்பு நிலவவே நிலவாது, உறவுகள் வளரவே வளராது என்றால் நீங்கள் அனைவரையும் விடுத்து வாழ்கிறீர்கள். இதைத்தான் ஆண்டவர் வெறுக்கிறார்.
இதை நீங்கள் இப்படி பண்ணினீர்கள் என்றால், இப்படி உங்கள் வாழ்வு அமைந்தால் என்றால், நீங்கள் எனக்காக வாழவில்லை, நீங்கள் வாழ்வது ஒரு வீணான வாழ்வு. நீங்கள் இறைவனை ஜெபிக்கிறேன், இறைவனை வாழ்த்துகிறேன் என்று உங்கள் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வீணான வார்த்தை என்று அழகாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தெளிவாக கூறுகிறார். ஆம், இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த வன்முறைகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர் தெளிவாக ஒரு வார்த்தை கூறுகிறார். வன்முறை மேலும் வன்முறையை உருவாக்குகிறது, வெறுப்பு மேலும் வெறுப்பை உருவாக்குகிறது. அதனால் அந்த சுழற்சியை நாம் அனைவரும் கைவிட வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக கவனித்தீர்கள் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெறுப்பு இருக்கின்றது, வன்முறை இருக்கின்றது. நீ குடும்பத்திலே பார்க்கின்ற கணவன் மனைவியிடையே சண்டைகள் ஏற்பட்டது என்றால், திருத்தந்தை சொல்வது போல யாராவது ஒருவர் இந்த சண்டையிடத்தில் முன்பாக வந்து, பரவாயில்லை நீ சொல்றதும் கரெக்டு அப்படின்னு அந்த வன்முறையை நிறுத்த நாம் நம்மையே தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த தாழ்வு நிலை இன்று இல்லை, மன்னிக்கின்ற மனப்பான்மை இன்று இல்லை. அதனால்தான் இன்று குடும்பங்களிலே வன்முறை நிலவுகின்றது. பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிப்பதில்லை, பிள்ளைகள் ஒரு உதாரணத்தரமான வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திலே பலவிதமான ஜாதி மதம் இனம் என்று பலவிதமான சண்டைகள், உலக நாடுகளிலே போர் புரிகின்ற நிலைமை, இது அனைத்திற்கும் காரணம் ஒரே ஒரு மனிதன்தான். யார் ஒருவன் அடுத்தவனோடு சண்டைப்படுகிறானோ, திருத்தந்தை சொல்வது போல யாராவது ஒருவர் நான் தாழ்ந்த உள்ளத்தோடு இனிமேல் அவரிடம் சண்டை போட மாட்டேன், நான் அவரை மன்னிக்கின்றேன் என்ற மனப்பான்மையோடு யார் விலகி செல்கிறார்களோ அங்கே போர் நிறுத்தப்படுகிறது, குடும்பங்களிலே சண்டை குறைக்கப்படுகிறது, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அந்த அன்பை உணர ஆரம்பிக்கிறார்கள் என்பதை திருத்தந்தை தெளிவாக கூறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அது நாம் வாழுகின்ற குடும்பமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், நாம் வாழுகின்ற இந்த திரு குடும்பமாக இருக்கல, பங்கு சமூகமாக இருக்கலாம், அல்லது உறவுகளாக இருக்கலாம். எங்கே சென்றாலும் நமது வாழ்வு என்பது மற்றவரை அன்பு செய்கின்ற, மன்னிக்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் அங்கே வன்முறைகள் நீக்கப்பட்டு, வன்முறைகள் நம்முடைய குடும்பங்களிலிருந்தே அழிக்கப்பட்டு நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக மாறிவிடுவோம் என்பதைத்தான் இன்றைய வார்த்தை வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். எனவே இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்பதோடு நின்று விடாமல் நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம், ஒவ்வொருவரையும் நினைத்து பார்ப்போம். இந்த சமுதாய வாழ்விலே நாம் வாழுகின்ற பொழுது, குடும்பங்களிலே வாழுகின்ற பொழுது எத்தனை முறை சகோதர சகோதரிகள் நாம் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக, ஒரு நிகழ்வுக்காக அவர்களோடு பல ஆண்டுகள் பல நாட்கள் சண்டை போட்டுக்கொண்டு நான் நல்லவன் என்பதை வெளிப்படையாக இந்த உலகத்திற்கு காமித்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்து பார்ப்போம். அதே வேளையிலே நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பெரியவர்கள், உறவுகளை எல்லாம் நாம் மறந்துவிட்டு, அவர்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை, நான் எதற்கு அவர்களை கவனிக்க வேண்டும், நான் எதற்கு அவர்களை பார்க்க வேண்டும் என்ற வன்முறை சிந்தனைகளோடு நாம் வாழ்ந்து இந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து அனைத்து நிகழ்வுகளை மன்னித்து இனி வருகின்ற காலங்களில் கடவுளின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால், இந்த ஆலயத்தில் இறைவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது, நான் அவரைத்தான் நம்புகிறேன் என்ற எண்ணம் கொண்டவர்களாக நாம் அனைவரும் இருந்தோம் என்றால் நாம் வன்முறைகளை களைய வேண்டும், அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். உறவுகளோடு சகோதர உணர்வோடு நாம் அனைவரையும் நேசித்து மன்னித்து அவர்களை அரவணைத்து வாழ வேண்டும் என்ற உணர்வோடு இத்திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார். ஆமென்.